அண்ணாமலையார் கோவிலில் வரும் 1ஆம் நாள் முதல் பொதுமக்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என அறிவித்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், ரீல்ஸ் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தடை செய்யவே கோவிலின் உள்ளே செல்போனுக்கு ஒப்புதல் இல்லை என தெரிவித்துள்ளார். மொபைல் போன்ஸ் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்னா, அந்த கிரௌட்ல மொபைல் போன்ஸ் எடுத்து உள்ள வரவங்க, அந்த கிரௌடா சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய சிலையை போட்டோ எடுக்கிறது, அப்புறம் அந்த கிரௌட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வெளியில வந்துட்டு இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா விவிஐபிஸ் இந்த முதுநிலை கோயில்களுக்கு நிறைய விரும்பி வராங்க. அப்ப அந்த விவிஐபிஸ் இந்த மாதிரி திரையுலக பிரபலங்கள் இவங்க எல்லாம் வரும்போது எல்லாருமே மொபைல் போன்ஸோட உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. ஈவன் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வரும்போது இது நடக்குது. நானே பல இடங்கள்ல எனக்கு பின்னாடி வரும்போது தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு, இப்ப நான் உள்ள போகும்போது கூட பப்ளிக்லாம் போன் வச்சிருக்கேன். கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா கோயிலுக்கான வழிபாட்டு தலமா இருக்குது. அப்ப அந்த முழுக்க இறைவனை வழிபடக்கூடிய இடமாகவும், அவங்க அமைதிக்காக வராங்க, ஒரு பிரேயருக்காக வராங்க, இல்ல அவங்க அங்க இருக்கக்கூடிய சிற்பக்கலையை பாக்குறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை பாக்குறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க கவனம் ஃபுல்லா அது மேல இருக்கும். மொபைல் போன்ஸ் மேலேயும் போட்டோ எடுக்கிறதுலயோ ரீல்ஸ் எடுக்கிறதுலயோ வீடியோ எடுக்கிறதுலயோ இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மொபைல் போன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணோம்.